குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கவனம் பெறும் வில்லிவாக்கம். களமிறங்கிய சபரீசன். யார் இந்த கார்த்திக் மோகன்? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி அந்தந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வரைக்கும் எல்லாரும் தீவிரமா தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லா தேர்தல்களுக்கும் எல்லா மாவட்டங்களையும் காட்டிலும் தலைநகரான சென்னைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்குவாங்க. தலைநகரில் யார் களமிறங்க போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இந்த முறையும் அதே மாதிரி பல்வேறு நட்சத்திரங்களை உள்ளடக்கியதா தான் சென்னை தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அது முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், தற்போது 2026க்கு புதுவரவாக வந்திருக்கும் தாவேகவுடைய தலைவரான விஜய் அவர்கள் களமிறங்கக்கூடிய பெரம்பூர் தொகுதின்னு எல்லாமே சென்னையில பேசுபொருளாக எல்லாராலையும் கவனமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. இதுல இப்ப பேசுபொருளாகவும் எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா பெரம்பூரை காட்டிலும் வில்லிவாக்கம் தொகுதி மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியாத அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற நட்சத்திர தொகுதிகளில் நமக்கு ஏதாவது ஒரு யூகம் இருக்கும், இவங்க தான்ப்பா வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆனா வில்லிவாக்கத்துல அந்த முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனாலேயே வில்லிவாக்கம் எல்லாரையும் கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறி இருக்கு. அங்க தாவேகவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்தான் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப தீவிரமாக வில்லிவாக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பவே செய்திகள்லாம் வெளிவந்தது அவர் தான் அங்கே களமிறங்க போறாருன்னு. அப்போ அவருக்கு நேர் எதிராக யாரை களமிறக்க போறாங்க, இருவரும் திராவிட கட்சிகள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டோம். அதிலும் குறிப்பாக திமுக யார் இறக்க போறாங்க. ஏன்னா சென்னை அப்படின்னாலே அது திமுகவுடைய கோட்டை. பெரும்பாலும் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் திமுக அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுக தான் வெற்றியை அடைவாங்கிறப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அப்போதான் வில்லிவாக்கத்துடைய வேட்பாளராக கார்த்திக் மோகன் களமிறக்கப்பட்டார். யார் அந்த கார்த்திக் மோகன் அப்படிங்கிறது தான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. இதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது திரு சபரீசன் அவர்கள், முதல்வருடைய மருமகன். அவர் களத்திற்கே வில்லிவாக்கத்திற்கு நேரடியாக அவருக்கு ஆதரவாக இந்த கூட்டத்தில் பேசி இருக்கிறது தான் இப்போ செய்திகள்ல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு யாருப்பா இந்த வேட்பாளர் அப்படின்னு எல்லாரும் இப்ப தேட தொடங்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திக் மோகன் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன். 2 முறை எம்எல்ஏவாக இருந்த அண்ணா நகர் எம்எல்ஏவாக மோகன் இருந்தார். அவருடைய மகன் தான் கார்த்திக் மோகன். ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்றான். 3ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அவங்களுடைய தாத்தா கோதண்டபாணி காங்கிரஸ்காரர். அதற்கு பிறகாக அப்பா மோகன், அவரு திமுக காரர். அண்ணா நகர்லேயே பிறந்து வளர்ந்தவர் கார்த்திக் மோகன். ஸோ 2 முறை அப்பா எம்எல்ஏவாக இருந்ததுக்கு பிறகு 26 தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே வேட்புமனு எல்லாரும் தாக்கல் பண்ணும்பொழுது விருப்பமனு கொடுக்குறப்போ கார்த்திக் மோகனுடைய அப்பா மோகன் விருப்பமனு கொடுக்கல. அப்பவே ஓகே மகன் கார்த்திக் தான் இந்த முறை இறங்க போறாரு அப்படின்னு பேசுபொருள் வந்தது. அண்ணா நகர்ல தான் நிச்சயமா கிளம்பிறங்குவாருங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏன்னா அண்ணா நகர்ல அப்பா எம்எல்ஏவாக இருந்தாலும் கார்த்திக் மோகன் பல விஷயங்களை தன்னுடைய ட்ரஸ்ட் மூலமாகவும் செஞ்சிருக்காரு. அது பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடம் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ணா நகருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய டவர் பார்க்குக்கு கழிவறைகள் கட்டி கொடுக்கறதாக இருக்கட்டும், கோயில்களுக்கு வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுக்கறதுன்னு எம்எல்ஏவாக இல்லைன்னாலும் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய தொகுதிக்காக, அப்பாவுடைய தொகுதிக்காக கார்த்திக் மோகன் செஞ்சிருக்காரு கடந்த 5 வருடங்களா. அப்போ அந்த 5 வருஷமா அண்ணா நகர்ல கார்த்தின்னு பேர் சொன்னா தெரியாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அண்ணா நகருடைய ஒரு முகமாகவே கார்த்திக் மோகன் அங்க உலா வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழல்ல தான் அண்ணா நகரில் களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதற்கு மாற்றாக சிற்றரசு அண்ணா நகர்ல யாராலையும் சற்றும் எதிர்பார்க்க விதமாக களமிறக்கப்படும். ஆனா அதுக்கு முன்னாடியே பேசுபொருள் இருந்தது. இந்த முறை கார்த்திக்கு அண்ணா நகர் கொடுக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக வில்லிவாக்கம் கொடுக்க போறாங்கன்னா அதுக்குள்ள திமுகக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்லாம் சில பேசப்பட்டது. அது உதயநிதி சபரீசன் இவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை, அதன் காரணமாக மாற்றப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி வில்லிவாக்கம் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மோகன் அறிவிக்கப்பட்டார்.
வில்லிவாக்கமுமே வந்து திமுகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 25 ஆண்டுகளில் வந்து பெருவாரியான வருடங்கள் வந்து திமுகவால் தான் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2 முறை எம்எல்ஏவாக இருந்ததும் திமுகவை சார்ந்தவர்கள் தான். 2021 கடைசியாக எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து திமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகனுடைய பேரன் வெற்றியழகன் தான் 2021 வந்து 53% வாக்குகள் பெற்று வந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். அவரும் நிறைய வந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு. மனநல மருத்துவமனை கொடுத்ததாக இருக்கட்டும், நூலகமாக இருக்கட்டும், முதல்வர் படைப்பகமாக இருக்கட்டும், சார்பதிவாளர் அலுவலகம், காவல் நிலையம், அன்னதான மண்டபம், கோயில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள்னு மிக நீண்ட ஒரு பட்டியல் போடுற அளவுக்கு வெற்றியழகனும் வில்லிவாக்கம் தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதனால ரொம்ப இலகுவாகவே வந்து திமுகவுடைய திட்டங்களை செஞ்சதை எடுத்து சொன்னாலே வந்து கார்த்திக் மோகன் வெற்றி பெற்று விடலாம். ஆனாலும் அவர் வில்லிவாக்கம் தொகுதிக்கு புதுசு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதுதான் இப்போ வந்து இங்கே பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும், பெரம்பூரில் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு 3 to 4 தொகுதிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதாக இருந்தது. பெரம்பூரில் பேசினார், அடுத்து கொளத்தூரில் பேசினார், அடுத்து வில்லிவாக்கம் வர வேண்டிய 3வது பாயிண்டாக வில்லிவாக்கம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த தொகுதியில் பேச இருந்த விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது. காரணம் வந்து கொளத்தூர்லேருந்தே அவருடைய வாகனம் நகர முடியல அப்படிங்கிற சில பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு மறுநாள் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்யும்போது கண்ணாடி பாட்டில்கள் எல்லாம் வீசப்பட்டது. இதற்கு வந்து முதல்வர் மேல வந்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்கினாரு ஆதவ் அர்ஜுனா. இப்படி வில்லிவாக்கம் தொகுதி அப்படிங்கிறது தொடர்ந்து செய்திகள்லையும் பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் வந்து கார்த்திக் மோகன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு சபரீசன் அவர்கள் நேரடியாக ஒரு கூட்டத்தில் பங்கேற்று வந்து பேசியிருந்திருக்கிறாரு. மோகன் அவர்களை வந்து கார்த்தியை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக இலகுவாக நாங்கள் வெற்றி பெற்றுவோம், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தனிப்பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைப்பும், செஞ்சிருக்க திட்டங்களை சொன்னாலே போதும், விஜய் அவர்களுடைய வருகையால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்லாம் வந்து சபரீசன் பேசியிருக்காரு. அப்போ இது வரைக்கும் நேரடி கள அரசியலுக்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு நேரடி அரசியல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாத பின்புலத்திலிருந்தே வேலை செஞ்சுட்டு இருந்த சபரீசன் அவர்கள் இந்த முறை நேரடியாக வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்து கார்த்திக்குக்காக ஆதரவு கேட்டு பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அது மட்டும் இல்லை, சபரீசனோட அவங்களுடைய மனைவி செந்தாமரையும் வந்து வந்திருந்தாங்க. அதுவும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு கார்த்திக் வந்து மிக முக்கியமானவராக சபரீசனுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வுலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சபரீசனுடைய செல்லப்பிள்ளை கார்த்திக் அப்படின்லாம் வந்து திமுக வட்டாரத்தில் வந்து பேசப்படுது. அப்போ அவருடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு உழைக்கணுமோ திமுக உழைப்பை தாண்டி சபரீசன் அவர்களுடைய உழைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமானதாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தனியாக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னும், திமுகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைனால வில்லிவாக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனாலும் அங்கே நான் தனிப்பெரும்பான்மையோட வந்து கார்த்திகை வெற்றி பெற வைக்கிறேன்னு சபரீசனுடைய ஒரு நோக்கம்ங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு தொகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வில்லிவாக்கத்தை பார்த்தோம்னா தாவேக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு முன்பே அங்கே 2 முறை அதிமுகவிலிருந்து எம்எல்ஏவாக இருந்த ஜேசிடி பிரபாகர் இப்போ தாவேக்கவுடைய உறுப்பினராக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு விஜய் அவர்கள் வந்து 2 முறை அதே தொகுதியில் இருந்த எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகருக்கு வில்லிவாக்கத்தை கொடுக்காம அவருக்கு 1000 விளக்கு கொடுத்துருக்குறாங்க. 1000 விளக்கில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திமுகவுடைய எழிலன் நாகநாதனுக்கு தான் திரும்பவும் வந்து 1000 விளக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவரை எதிர்த்து ஜேசிடி பிரபாகர் அங்கே விட்டுட்டு வில்லிவாக்கத்து எம்எல்ஏவாக இருந்தவரை அங்கே வச்சுட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஜேசிடி பிரபாகருடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதிருப்திகள் எதுவும் வெளியில் வரல. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ணா நகர் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், மோகன் அவர்களுடைய கார்த்திக் அவர்களுடைய தந்தை மோகன் 2 முறை எம்எல்ஏவாக, கலைஞர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த தொகுதி, முன்னாள் பொதுச் செயலாளர் திமுக அன்பழகன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்த தொகுதின்னு அண்ணா நகர் திமுகவுடைய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடியது. 2011 இந்த 2 தொகுதியுமே நம்ம எடுத்துக்கலாம். வில்லிவாக்கமாக இருக்கட்டும், அண்ணா நகராக இருக்கட்டும், 11, 16ன்னு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இந்த 2 தொகுதியுமே வந்து திமுக வசம் தான் வந்து இருந்தது. இதையும் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது 3வது முறையாகவும் இந்த 2 தொகுதிகளையுமே வந்து இங்கே போட்டியிடக்கூடிய கார்த்திக் மோகனாக இருக்கட்டும், அண்ணா நகரில் போட்டியிடக்கூடிய சிற்றரசுவாக இருக்கட்டும் மீண்டும் வெற்றி பெற்று திமுகவுடைய கோட்டை தான் சென்னை, எவ்வளவு பெரிய ஆட்களை களமிறக்குனாங்களும் நாங்கள் அதை வந்து சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். இதில் தனி கவனம் பெற்றிருக்கக்கூடிய சபரீசன் அவர்களுடைய வருகை, அவர் எந்த அளவுக்கு வந்து கார்த்திக் மோகனுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார், வில்லிவாக்கம் தேர்தல் முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர் சத்யா